ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம அந்த ஹிடன் ஸ்பாட்ஸ்க்கு வந்துட்டோம். ஹிடன் ஸ்பாட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா திருவள்ளரை. ஸோ திருவள்ளரை இருக்கக்கூடிய இந்த சொஸ்தி கிணறு அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம் கண்டென்ட்ல சொஸ்தி கிணறு இது நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது, வெட்டப்பட்டது. இதுல இவங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்மளோட ஹிந்து மதத்துல வந்து சொஸ்திக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 8 திசைகளும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தான் இங்க குறிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு 4 வழி இருக்குது. 4 வழியா நம்ம கிணத்துக்கு அடையலாம். இது என்ன ஒரு தனி சிறப்பா இருக்கு அப்படின்னா, கிணத்துக்கு உள்ள போயிட்டோம் அப்படின்னா இங்கிட்டு நம்ம உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா அந்த சைடு இந்த வரவங்களுக்கு நம்ம எந்த சைடு வர தெரிய மாட்டோம். ஒரு சைடு நம்ம எந்த சைடு நுழையிறோமோ அந்த சைடு மட்டும் தான் நம்மளோட திசை தெரியும். மற்ற 3 சைடு பாத்தீங்கன்னா ஹிடன் பிளேசஸா இருக்கும். இது அந்த காலத்துல மைட் பி ராணிகள் குளிக்கக்கூடிய இடமா கூட இருந்திருந்தது. அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வடமொழி சொல்லு, நம்ம சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் தமிழுக்கு வந்திருக்குது. தமிழ்ங்கிறது என்ன வெளி விஷயம்னா 8 வழின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சொஸ்திக் அப்படிங்கிறது கலித்தொகையில வந்துட்டு நம்ம சிவபெருமானை வந்துட்டு இதை வந்து குறிப்பிடுறாங்க. குஞ்சித பதம் ஆடி பதம் அப்படின்ற நூல்கள் வந்து இந்த சமயத்தை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நெக்ஸ்ட் ஹிடன் ஸ்பாட்டை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் ஹிடன் ஸ்பாட் நம்ம இன்னும் தீர்மானிச்சு கூடிய சீக்கிரம் உங்களோட வருவேன். ஸ்டே டியூன்ட்.